இந்த செஷனில் நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவரி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவரி அண்ட் வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போது ஓவரியோட ஃபங்க்ஷன் என்ன அண்ட் வாட் ஆர் த செக்ரீஷன்ஸ் ஆஃப் த ஓவரி அதெல்லாம் இந்த பார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ நமக்கு தெரியும் ஓவரி இஸ் த அல்மோண்ட் சீட் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் எப்படி ஈச் சைட் ஆஃப் தி பெல்விக் கேவிட்டி ஒரு ஃபீமேலுடைய அப்டாமினல் கேவிட்டி ஒரு பெல்விக் கேவிட்டியில் இந்த மாதிரி என்ன இருக்கும், ரெண்டு ஓவரி ஆல்மோண்ட் சீட் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஓவரி லொக்கேஷன் எங்கன்னாக்கா pelvic cavity almond seed shaped. The ovaries consist of, இந்த ஓவரியில் யார் இருப்பானாக்கா germinal epithelial cells. இந்த germinal epithelial cells தான் primary oocyte ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள், this is called, இதுதான் germ cells னு சொல்லக்கூடிய germinal epithelial cells. So this germinal epithelial cells can produce oogonia. இந்த ஜெர்மினல் எபித்திலியல் இதுக்குள்ள டியூனிகா ஆல்புஜூனியா இருக்கும். பெனித் த ஜெர்மினல் எபித்திலியல் செல்ஸ் இங்கே டியூனிகா ஆல்புஜூனியா லேயர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் டியூனிகா ஆல்புஜூனியா. வெளியில் ஒரு லேயர் அது விசிரல் பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெர்மினல் எபித்திலியல் செல் can produce primary oocyte. இப்போது இதுக்கு பேர் primary oocyte. இந்த primary oocyte சுற்றி layer of granulosa cells இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது நிறைய follicular cells, அதை தான் நம்ம granulosa cells அப்படிம்போம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் primary follicle. This is called primary follicle. இந்த primary follicle ஃபர்தராக இன்னும் க்ரோ ஆகிட்டு சைஸில் பெருசாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இன்னுமே செல்ஸ் என்ன ஆகும், சம் செல்ஸ் அரவுண்ட் திஸ் primary follicles ஆட் ஆகிட்டு சைஸ் வைஸ் கொஞ்சம் க்ரோ ஆகும். ஸோ இதை நம்ம this is called the secondary follicle. In the structure secondary follicle. Then in the granulosa cells இந்த primary oocyteக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸை கொடுத்துட்டு then it produce ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதெல்லாம் இங்கே கொடுத்துட்டு இன்னும் சைஸ் வைஸ் என்ன ஆகும், பெரிய சைஸில் ஃபார்ம் ஆகும். Then some more layers of granulosa cells can be formed around the primary oocyte. இப்போ இது நம்ம tertiary follicles அப்படிம்போம். இங்கே some liquid substances could be formed. இது நம்ம antral fluid, அது பின்னாடி வருது என்னன்னு சொல்லிடலாம். This is called tertiary follicle. So this is called the germinal epithelial cell or germ cell. Simply we can call இதெல்லாமே யாருன்னா germ cells or germinal epithelial cells. இந்த germinal epithelial cells தான் primary oogonia-வை ஃபார்ம் பண்ணும். அந்த primary oogonia-வை சுற்றி இந்த மாதிரி follicular cells, a layer of follicular cells ஃபார்ம் ஆகும். அதை நம்ம primary follicle அப்படிம்போம்.
After the birth, there is no more oogonia will be formed. பர்த்துக்கு அப்புறம் எந்த ஃபீமேல் சைல்டுலேயும் ஊகோனியா ஃபார்ம் ஆகுது. ஊகோனியானாக்கா மதர் எக்ஸில் தான் நம்ம ஊகோனியா அப்படிம்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரைமரி ஃபாலிகுல்ஸ் ஃப்ரம் பர்த்தில் இருந்துட்டு பிபர்ட்டி வரைக்கும் டீஜென்ரேட் ஆகிடும். பை த பிபர்ட்டி அப்போது டோட்டலாக எவ்வளவு ப்ரைமரி ஃபாலிகுல்ஸ் ஈச் ஆஃப் த ஓவரியில் இருக்கும்னா அரௌண்டு 60,000 இருந்துட்டு 80,000 ப்ரைமரி ஃபாலிகுல்ஸ் தான் ஒவ்வொரு ஓவரிக்குள்ளேயும் இருக்கும். இந்த ப்ரைமரி ஃபாலிகுல்ஸ் தான் இட் அண்டர்கோஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் க்ரோத், நிறைய நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அண்ட் சம் ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரேட்டட் பை த ஃபாலிகுலர் செல்ஸ். சைஸ் வைஸ் என்ன ஆகும், க்ரோ ஆகும். க்ரோ ஆகிட்டு ப்ரைமரி செகண்டரி என்ன ஆகிடும், டெர்ஷரி ஃபாலிகுலாக கன்வெர்ட் ஆகும். இந்த டெர்ஷரி ஃபாலிகுல் இட் டர்ன்ஸ் இன்டு அ கிராஃபியன் ஃபாலிகுல். இந்த கிராஃபியன் ஃபாலிகுலோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்துடலாம். திஸ் இஸ் செகண்டரி, இப்போ இதுக்கு பேர் செகண்டரி ஊசைட் அப்படின்னு பேர், ஜெர்ம் செல்லை தான் சொல்கிறோம், ஆர் நியூக்ளியஸ், ரைட். இதை சுற்றி ஒரு ஜோனா பெலுசிடா லேயர் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஜோனா பெலுசிடா. அரவுண்ட் திஸ் ஜோனா பெலுசிடா மெனி கிரானுலோசா செல்ஸ், இந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் basement membrane. இந்த basement membraneக்குள்ள huge amount of follicular cells. ஸோ இந்த மாதிரி நிறைய follicular cells இப்படி ஃபார்ம் ஆகிடும். நிறைய follicular cells which we can call membrana granulosa. Now இதுக்கு பேர் membrana granulosa அப்படின்னு பேர். தென் இந்த மெம்பரேன் மேலே இருக்கு பாருங்க, இந்த மெம்பரேன் இஸ் கால்ட் பேஸ்மெண்ட் மெம்பரேன். பேஸ்மெண்ட் மெம்பரேன் அண்ட் இதுக்குள்ளே இருக்கிறது ஜோனா பெலுசிடா. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஒன்லி த கிராஃபியன் ஃபாலிகுலை நம்ம தனியாக வெளியில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் germ cells. இது சுற்றி ஜோனா பெலுசிடா லேயர் இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. செகண்டரி ஊசைட், செகண்டரி, இப்போ இதுக்கு பேர் செகண்டரி ஊசைட். அரவுண்ட் திஸ் இப்படி ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன். இங்கே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் granulosa cells, 3 to 4 layers, maybe the number of layers of granulosa cells can be formed. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். This is called basement membrane. Basement membrane. This is called membrana granulosa. Membrana granulosa ன்னு பேர். Now the part which is not filled by the granulosa cells, ஒரு சில பார்ட்டில் granulosa cells ஃபுல்லாக இருக்காது, அங்கே fluid part ஃபுல்லாக இருக்கும். பட் எனிவே இந்த செகண்டரி ஊசைட், இப்போ இது எக்குன்னு சொல்லுவோம் யூஸ்வலாக. ஆக்சுவலி இதை ப்ராப்பராக சொல்லணும்னா அது செகண்டரி ஊசைட். அந்த செகண்டரி ஊசைட் கிராஃபியன் ஃபாலிகுல்ல ஃப்ளோட்டிங்காக இருக்காது, இட் இஸ் ப்ரொஜெக்டட் ஆர் இட் இஸ் சஸ்பெண்டட். அப்போது சம் கிரானுலோசா செல்ஸ் குட் பி கவர்ட் அரவுண்ட் த செகண்டரி oocyte. இந்த மாதிரி some granulosa cells can be surrounded. So இப்போ பாருங்க, this is called, the green யூஸ் பண்ணியிருக்கோம், this is called zona pellucida. Zona pellucida.
இங்கே the fluid filled part of எங்கெங்கெல்லாம் கிரானுலோசா செல்ஸ் இல்லையோ ஆர் ஃபாலிகுலர் செல்ஸ் இல்லையோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஃப்ளூயிட் ஆர் த கேவிட்டி இஸ் கால்ட் antrum. Antrum or otherwise we can call liquor folliculi. Liquor folliculi அப்படின் பேர். ஓகே, அரவுண்ட் திஸ் membrana granulosa cells the two layers of cells will be formed. This is one and one more இங்கே ஒரு layer of cells. ஸோ இந்த வெளியில் இருக்கிற லேயர் தீக்கா எக்ஸ்டர்னா அண்ட் த இன்னர் பார்ட் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இது தீக்கா இன்டர்னா. தென் திஸ் இஸ் கால்ட் secondary oocyte and this is nucleus. ஸோ இதுதான் ஒரு கிராஃபின் ஃபாலிகுலோட ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்துருக்கோம், ப்ரைமரி ஃபாலிக்கிள் ஃபர்தர் க்ரோஸ் இன்டு த செகண்டரி ஃபாலிக்கிள் டெர்ஷரி ஃபாலிக்குலாக கன்வெர்ட் ஆகுது. தென் இந்த டெர்ஷரி ஃபாலிக்கிள் இன்னும் சைஸில் பெருசாகிட்டு இட் ஃபார்ம்டு ஆஸ் எ கிராஃபியன் ஃபாலிக்குலாக இங்கே ஃபார்ம் ஆகிடும். கிராஃபின் ஃபாலிக்குலாக இப்படி கன்வெர்ட் ஆகிடும். அந்த ஸ்ட்ரக்சரை தான் இங்கே எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ கிராஃபின் ஃபாலிக்கல் கன்சிஸ்ட் ஆஃப் அவுட்டர் தீக்கா எக்ஸ்டர்னா, இன்னர் தீக்கா இன்டர்னா, அதுக்கப்புறம் ஒரு பேஸ்மெண்ட் மெம்ப்ரெயின், அப்புறம் மெம்ப்ரெயின் கிரானுலோசா மெம்ப்ரெயின் இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் இங்கே ஆக்சுவலி இது டிஸ்கஸ் ப்ராலிஜரஸ் அப்படின்னு பேர் இதுக்கு. இன்னும் கேட்டாக்கா திஸ் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் டிஸ்கஸ் ப்ராலிஜரஸ்னு பேர். ஸோ இப்போ ஒரு மெச்சூர் கிராஃபின் ஃபாலிக்குலாம் இங்கே என்ன ஆயிருக்கும், ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மெச்சூர் கிராஃபின் ஃபாலிக்கிள் டியூரிங் த menstrual cycle to release the secondary oocyte on the 14th day. ஸோ இது secondary oocyte, this is called the secondary oocyte. இப்போது 14th டேயில் இதுக்குள்ளே இருந்து யார் ரிலீஸ் ஆகிடுவா, இது membrana granulosa cells are there. Then this இதுக்குள்ளே இருந்து ஓவரிக்கு வெளியில் செகண்டரி oocyte ரிலீஸ் ஆகிடும். செகண்டரி oocyte இப்படி ரிலீஸ் ஆகிடும். This is also contains some cells of membrane granulosa cells. இந்த மாதிரி செகண்டரி oocyte கிராஃபின் ஃபாலிக்கிலிருந்து இந்த செகண்டரி oocyte ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸுக்கு பேர் ovulation. This process is called ovulation. ஓவியூலேஷன் பேர். இந்த ஓவியூலேஷன் ப்ராசஸ் எந்த டேயில், மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட எந்த டேயில் நடக்குன்னா, இட் இஸ் ஹேப்பனிங் இன் 14th day ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இப்போது செகண்டரி oocyte ரிலீஸ் ஆயாச்சு. ரிமைனிங் பார்ட் யாராக இருக்கலாம், இந்த மேலே இருக்கக்கூடிய கிரானுலோசா செல்ஸ் அலாங் வித் த ஆண்ட்ரல் ஃப்ளூயிட். இப்போது ஆக்சுவலி இது ரிலீஸ் ஆகும்போது ஒன் மோர் திங், இது கார்பஸ் ஹீமோராஜிகஸ்னு பேர். இப்போ இந்த செல்லுக்கு ஏன் இதுக்கு இந்த பேர்னாக்கா, வென்எவர் ரப்சரிங் ஆஃப் த கிராஃபின் ஃபாலிக்கல், இந்த கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகிட்டு செகண்டரி oocyte ரிலீஸ் பண்ணும்பொழுது சம் ப்ளீடிங், வெரி மீகர் அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் இருக்கலாம். ஸோ இது செகண்டரி oocyte கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகிட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை தான் அந்த ப்ராசஸ் நம்ம ஓவியூலேஷன் ப்ராசஸ் அப்படிம்போம்.
ஸோ இங்கே இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ரல் ஃப்ளூயிட் வித் இந்த கிரானுலோசா செல்ஸ் இதை நம்ம கார்பஸ் ஹீமோரேஜிகஸ் அப்படிம்போம். கார்பஸ் ஹீமோரேஜிகஸ். After this corpus hemorrhagicus, further these cells of the membrana granulosa start to degenerate. Along with this membrana granulosa, antral fluid part can be clotted. Clotted ஆகிட்டு எல்லோ பாடியாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் லூட்டின் அப்படின்னு பேர். தட் இஸ் வை இந்த டீஜெனரேட்டிங் அந்த granulosa cells are called corpus luteum. Corpus luteum னு பேர். இந்த corpus luteum can secrete a kind of the hormone progesterone. Progesterone and very meager amount of relaxin அப்படின்னு ஒரு ஹார்மோனையும் யார் செக்ரேட் பண்ணுவா? இந்த கார்பஸ் லூட்டியம், which we can call otherwise yellow body. இந்த கார்பஸ் லூட்டியமை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா yellow body. ஏன் இது யார் இந்த கார்பஸ் லூட்டியம் conjoined? ஒன்று கிரானுலோசா மெம்பரேன் along with the antral fluid gets the clotting. ஒன்னோட ஒன்று clotting ஆயிடுச்சு, yellowish ஃபார்மான ஒரு fluid, ஒரு clotting factor ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால் அதுக்கு பேர் லூட்டின். தட் இஸ் வை த டீஜெனரேட்டிவ் granulosa cells are called corpus luteum னு சொல்லிட்டோம். This corpus luteum further reduced into some scar like structure, degenerate ஆகிட்டு then form the corpus albicans. இது corpus albicans. slowly இதெல்லாம் என்ன ஆகிடும்? degenerate ஆகிடும். ஸோ இப்படி தான் ஓவரியில் how the changes has taken place. எப்படி பிரைமரி ஃபாலிக்கிள், செகண்டரி, டெர்ஷரி ஃபாலிக்கிள், அப்புறம் கிராஃபின் ஃபாலிக்கிள், அங்கேருந்து செகண்டரி ஊசைட் ரிலீஸ் ஆகிடுச்சு. செகண்டரி ஊசைட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் டு பி டன், அது கார்பஸ் லூட்டியம், தென் கார்பஸ் ஆல்பிகன்ஸ் ஆகிட்டு அப்புறம் தென் டீஜென்ரேட்டிவ் ஆகிடும். இந்த ப்ராசஸ் தான் எங்கே நடக்குதுன்னா மெச்சூர் ஃபீமேலோடைய ஓவரியில் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா பற்றி பார்த்துடலாம். தேங்க்யூ.